ஹாய் ஒருவன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். அதுக்கு நாளைக்கு வரப்போகிற கொஸ்டின் பேப்பர்லாம் கிடையாது, இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். 1 மார்க் வந்து புக் பேக் படிங்க எத்தனை வாட்டி சொல்கிறது. நம்ம சொன்ன பிளான் படி இன்றைக்கி நான் போட்ட வீடியோவில் கூட இருக்கிற மாதிரி தான் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ செக் பண்ணிடுவோமா, 2 மார்க் 3 மார்க் உங்களால் எவ்வளோ எழுத முடியுது, என்ன பண்ண முடியுது அப்படிங்கிறது. ஸோ இப்போது சொல்கிறேன், 2 மார்க் 3 மார்க் ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 8th சாப்டர், ஒரு 12th சாப்டர், அந்த மாதிரி சாப்டர் படிங்க. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். முடிஞ்சால் 7 and 4 சரிங்களா. ஏன்னா இதிலெல்லாம் படிக்கும்போது உங்களால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 2 மார்க் 3 மார்க் எழுத முடியும். 5 மார்க் 7 எழுதுறதுக்கான வழிகள் நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. 2 மார்க் பாருங்கள், இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். என்ன பண்ணுவீங்க, கான்ஜுகேட் எடுத்து போடணும். ஆன்சர் வந்து ஐ திங்க் -2i நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் = 15. இது ஒரு ஓன் சம் சரிங்களா, கிரியேட்டிவிட்டி, பட் இது ஈஸி சரிங்களா. அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் sin inverse of 2. என்ன பண்ணுவீங்க, இது வந்து நாட் பிலாங்ஸ் டு -1 to 1, அவ்வளோதான். இது எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து ஏ டாட் கிராஸ். இப்படி ஒரு கொஸ்டின் பேப்பர் கேட்டால் நாளைக்கு ஈஸி. பாருங்கள், கிராஸ் எடுத்து டாட் எடுத்தால் போதும். இது பாருங்கள் எல்லா பிட்டால் ரூலு, ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. கால்குலேட் டிஜி. அப்போ டிஃப்ரென்ஷியல்ஸ் 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 8.1 8.2 வரும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி 4th சாப்டர், 3rd சாப்டர், 2nd சாப்டர் பாருங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ டிஜி அப்படின்னா 2x + cos x × dx. இந்த டிஎக்ஸை ஏன்னா dg/dxன்னு வரும், dx அந்த பக்கம் கொண்டு போயிடும். அடுத்தது பாருங்கள், நான் சொல்லிகிட்டே இருக்கேன். 10th சாப்டர் 10.5ல் 3 சம் பாருங்கள். dy/dx = √1 - நீங்கள் பிரித்து போட்டிங்க, நாளைக்கு இந்த சம் வருது பாருங்கள், பிரித்து போட்டிங்கன்னா ஆன்சர் sin inverse of x = sin inverse of y. அடுத்த ப்ராபபிலிட்டி சம் பார்த்துக்கோங்க. ப்ராபபிலிட்டியில் CK கண்டுபிடிக்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஓன் சம் பார்த்தீங்களா, ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஸோ இது எப்படி போடுவீங்க, ஓன் சம் y = a sin x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ஏவை எலிமினேட் பண்ணணும். ஏவை எலிமினேட் பண்ணால் என்ன ஆகும், ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் பாருங்கள், ஏ வந்து அப்படியே தான் இருக்கும், sin x வந்து cos x மாறிடுச்சு. ஆனால் அவங்க ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க y = y' tan x. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கணும், இது செகண்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கணும். அப்போது நல்லா கேட்டுக்கோங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் / செகண்ட் ஈக்குவேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஏ கேன்சல் ஆகும். அந்த y-லையும் y' கண்டுபிடிச்சிங்கல்ல, அப்போ sin / cos என்னது tan. அப்புறம் அந்த y' வந்து இந்த பக்கம் போயிடும். புரிஞ்சுதா, போட்டு பாருங்கள். அடுத்த ரேங்க்கு தயவுசெய்து பாருங்கள், சொல்லிகிட்டே இருக்க. மைனர் மெத்தட் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன, a² - இது நிறைய பேர் பார்க்குறது இல்லை, தயவுசெய்து பாருங்கள். 10th போகிற மாதிரி தான், பட் a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் √3 ஆன்சர். இங்கே பாருங்கள், தியரி ஆஃப் ஈக்குவேஷன். அப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் பாருங்கள், 4 3 மார்க் எழுத முடியும் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் படித்தாலே. அடுத்தது ஒர்க் டன் டார்க், நான் சொல்லியிருந்தேன் வரும்னு, 6.1. அதுக்கப்புறம் 7.2ல் டேஞ்சன்ட் நார்மல். ஃபஸ்ட்டு 3 சம் படிக்க சொல்லிகிட்டே இருக்கேன், யாரும் கேட்கவே மாட்டீங்க. அதே மாதிரி ஸ்லோப்பில் வந்து 5th ஃபஸ்ட்டு செகண்டு டேஞ்சன்ட் நார்மலில். அதுக்கப்புறம் 8.2ல் பாருங்கள் வந்திருக்கு. 8th சாப்டரில் நான் சொன்ன மாதிரியே வந்துட்டுருக்கு பாருங்கள், சர்க்குலர் பிளேட் எக்ஸ்பேண்ட். 11th சம் நினைக்கிறேன், ஐ திங்க் 9th சம்னா 11th சம்மா எனக்கு தெரியல, கொஞ்சம் பார்த்துக்கோங்க 8.2ல். அண்ட் லாஸ்ட் சம் ஒரு ஓன் சம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், 9.3லேருந்து ஓன் சம் வரும். 9.3ல் என்ன பண்ணுவீங்க, அப்பர் லிமிட்டும் லோவர் லிமிட்டும் ஆட் பண்ணி அந்த எக்ஸு கூட மைனஸ் பண்ண போய் √1 - x /√xன்னு இது மாறிடும், ப்ளஸ் √1 - xன்னு மாறிடும். இது ஐன்னு வைக்கணும், இது ஐன்னு வைக்கணும், ரெண்டுமே 2iன்னு வச்சா ப்ளஸ் பண்ணால் எல்லாமே கேன்சல் ஆகி 1 ஆகிடும். அப்போ 2i = 1 × dx 1 to 0. அப்போ என்ன ஆகுது, 1 to 0னா 1 × dx, இங்கே 2iன்னு இருக்குது. இன்டகிரேஷன் பண்ண எக்ஸு 1 0, அப்போ 2x 2i = இப்படி வருதா. அப்போ அப்பர் லிமிட் எடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 2i = 1 வரும். அப்போ 2i = 1, i = 1/2. அவ்வளோதான், ஓகேவா. ஆன்சர் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்தது சால்வ் தி கன்சிஸ்டன்சி. இங்கே பாருங்கள், 2 மார்க் எடுத்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. v = x3. ஜஸ்ட்டு dv/dx போட்டு 3x² போட்டு இந்த 5 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சரு. அவ்வளோதான், யூனிட் மட்டும் கரெக்டாக போகணும். இமேஜினரி கேட்டிருக்காங்கப்பா. அடுத்தது இங்கே பாருங்கள், sin x cos x 9.8 கன்ஃபார்ம் சம்முங்க, நாளைக்கு வருது பார்த்துக்கோங்க. tan inverse of x tan inverse of y கன்ஃபார்ம் சம் 4.5ல் கேட்டிருக்காங்க. லைட்டிங் ராக்கெட் 5.5ல் கேட்டிருக்காங்க. 10.8ல் பாக்டீரியா கேட்டிருக்காங்க. ட்ரூத் டேபிள் கேட்டிருக்காங்க. cos a - b நம்ம அந்த தீரம் வந்திருக்குது. 7.8ல் பெரிமீட்டர் ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க. செமி எலிப்டிக்கல் 5.5 கேட்டிருக்காங்க. 5.5ல் 2 வந்துருக்கு, கவனிச்சிங்களா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராபபிலிட்டியில் அந்த கே கண்டுபிடிக்கிற சம் நம்ம பார்க்க சொல்லி இந்த யாருக்கெல்லாம் இருக்கும். அப்புறம் ஏரியாவில் இன்னொரு சம் கேட்டிருக்காங்க, 6.7 கேட்டிருக்காங்க.
ஸோ நம்ம நினச்ச மாதிரியே எல்லாமே வந்திருக்கு. நீங்கள் நினச்சி பாருங்கள், நினச்ச பிளான் தானே, கரெக்டான ஒரு பிளான் தானே. ஸோ இதே மாதிரி தான் நாளைக்கும் வரப்போகுது, இதே கொஸ்டின் பேப்பர் இருக்க பேட்டர்னில் தான் வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் இதையே மையப்படுத்தியாவது ஒழுக்கமாக அந்த எக்ஸசைஸ் எல்லாம் நல்லபடியாக படிங்க. தட்ஸ் இட். பிளான் சொல்லி ஒரு வழியாயிட்டேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபெயில் ஆவீங்கன்ட்டு இருந்ததுன்னா தயவு செய்து இந்த மாதிரி 4 தியரம் இருக்குது. காசு சைன் இந்த 4 தியரம் படிச்சுருங்க. ட்ரூத் டேபிளில் போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் 4.5ல் ஒரு 5 சம் சொல்லியிருக்கேன் போன வீடியோவில், பாருங்கள் அந்த வீடியோ எடுத்து. அதுக்கப்புறம் 4.5 பார்த்துக்கிட்டு டைம் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் கூடுதலாக பாருங்கள். 5.5ஓ இல்லை 7.1ஓ 7.8ஓ உங்களுக்கு பிடிச்ச 8.7 பாருங்கள். இதில் கேட்கல, ஆனால் கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது பிடிச்ச 2 எக்ஸசைஸ் பாருங்கள். ஆனால் கன்ஃபார்மாக 4.5 பாருங்கள், காஸ் ஆல்ஃபா பாருங்கள், ட்ரூத் டேபிள் பாருங்கள். இதெல்லாம் படித்தா பாஸ் ஆகலாம். 1 மார்க் புக் பேக் படிச்சுக்கோங்க, பாஸ் ஆகலாம். பாஸ் பண்ணுறதுக்கு தான் சொன்னேன். பட் இது வந்து முழுமையான நம்ம பிளான் படி தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு பிளான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.